பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தூய ஆவியராலும் கிருபையும் சமாதானமும் ஐக்கியமும் நமக்குள் பெருகுவதாக. தர்மையான மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதல் நாளிலே அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் ஒன்று கூடி நாம் கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை ஒருமுறை இந்த ஆராதனைக்கு அர்ப்பணித்தவர்களாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை கடந்த மாதம் முழுவதும் மிக ஆச்சரியமாக வழிநடத்தி ஒரு புதிய மாதத்துக்குள் நாங்கள் நுழைகின்ற சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக போற்றுகிறோம். இந்த ஆராதனை வேலைக்கென்று எங்களை முழுமையாக தாழ்த்தி உமது களத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாங்கள் இதில் பங்கு பெறத்தக்கதாக எங்கள் எல்லாருடைய உள்ளங்களையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 193வது பாமாலையை பாடுவோம். தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்ததை ஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பரே என்ற பாடலை பாடுவோம். திருவிருந்து ஆராதனை முறை. கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும்.
கடவுளாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். சற்று நேரம் நாம் அமைதலாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை தரிசிக்க இயலாத ஒரு நிலையில் இந்த காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆலய ஆராதனைகள் நடந்த நாட்களிலே நாம் ஆலயத்தை குறித்த கரிசனை இல்லாமல் எத்தனையோ முறை ஆராதனைகளை அசட்டை செய்திருக்கலாம். குறித்த நேரத்திற்கு ஆராதனைக்கு வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட நாம் மறந்தவர்களாக இருந்திருக்கலாம். முன் உரிமையை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய திருப்பணிகளுக்கும் நாம் தராமல் உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் ஒருவேளை கொடுத்திருப்போமானால் அவைகள் எல்லாம் கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு விரோதமான பாவமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த நேரத்தில் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாய் மன்னிக்கவும் மீண்டும் அவருடைய ஆலய பிரகாரங்களுக்கே வந்து அவரை தொழுது கொள்கின்ற ஸ்லாக்கியத்தை பாவ மன்னிப்பின் வழியாக ஆண்டவர் நமக்கு கட்டளையிடும்படியாக மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க நாம் ஆயத்தமாவோம். இந்த வேளையிலே நம்முடைய உள்ளங்களில் தூய ஆவியர் உணர்த்தி இருக்கிற இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாய் பொறுத்து மன்னிக்கும்படி நாம் யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கூட மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித் தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையினின்று உங்களை விடுதலையாக்கி சகல் நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாளாகி இந்த நாளிலும் வழக்கமாக நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை ஆராதித்து நீர் எங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற திருப்பந்தியிலே செய்து பாவம் நிறைந்த எங்களுடைய சரீரமும் ஆத்மாவும் உம்முடைய சரீரத்தினாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் பரிசுத்தம் அடைகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருந்தீர். நாங்களோ அந்த நாட்களை தகுந்த முறையிலே ஆசரிக்க தவறி போனவர்களாக இருந்தோம். இப்பொழுதோ இப்படிப்பட்ட சிறந்த வாய்ப்புகளை இழந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்கு இந்த விசுவாச ஐக்கியத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன். எங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி புதிய பலத்தை எங்களுக்கு கொடுக்கின்றேன். உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாக எங்கள் உள்ளங்களிலே நீர் வாசம் செய்து
எங்களை தேற்றி பலப்படுத்துகிறீர். நன்றியோடு போய் துதிக்கின்றோம். இந்த காலகட்டங்களில் இந்த நோய் தொற்று கிருமியினாலே முழு உலகமும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதே பாதிப்புகள் எங்கள் பகுதியிலே நெருங்கி வந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலும் கர்த்தர் கிருபையாக இறங்கி எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறீர். நன்றியோடு போற்றுகிறோம். ஒருவேளை நாங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக ஆலய ஆராதனைகளுக்கான வாய்ப்புகள் தடைபட்டுக் கொண்டே இருந்தாலும் நாங்கள் சோர்வில்லாமல் முழு விசுவாசத்தோடு உறுதியான மனதோடு உம்மை பற்றி கொண்டிருக்க தேவரீர் எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த காலகட்டங்களில் எங்களுக்காக தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து சேவை புரிகின்ற மருத்துவர்கள், காவல்துறை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், அரசு பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு மன்றாடுகின்றோம். இந்த காலகட்டங்களில் உயிரிழப்புகளை சந்தித்து வேதனையில் மூழ்கி இருக்கின்ற குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவர் அதே நேரத்தில் வெவ்வேறு இழப்புகளும் ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. வெவ்வேறு வாதைகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. வெட்டுக்கிளிகளின் மூலமாக வாதைகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. விஷ வண்டுகள் மூலமாக வாதைகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலை எண்ணி பார்க்கும்போது நீர் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் காலங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ என்பதை நாங்கள் இந்த வேளையில் உணர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரை மனுமக்கள் இந்த காலங்களை உணர்ந்து மனம் திரும்புவதற்காக நீர் ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்திருக்கிறீரோ என்பதை சிந்தித்து பார்க்கின்ற ஞானமுள்ள இதயத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லிக்கின்றோம். இப்பொழுதும் கர்த்தாவே எங்களையும் ஒரு முறை தாழ்த்தி உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு தேவையான பலத்தையும் ஆற்றலையும் உறுதியான விசுவாசத்தையும் எங்கள் உள்ளத்துக்குள்ளாக நீர் ஊற்ற வேண்டும் என்று சொல்லிக்கின்றோம். எங்களை உடைய தூய ஆவியால் பலப்படுத்தி வழிநடத்தும். சோர்வில்லாமல் உம்மை நாங்கள் ஆராதிக்க உண்மையில் உறுதியாக நிலைத்திருக்க எங்களுக்கு பலத்தை தாரும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகின்றோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 339வது பாமாலை, என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், மா நீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன், நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேர் அஸ்திபாரம் மணல் தான் என்ற பாடலை பாடும். சொந்த நீதி வேற
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக வருகின்ற சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மாதத்தின் முதல் நாளாகிய இந்த நாளிலே ஒவ்வொரு மாதத்திலும் வழக்கமாக நாம் அதிகாலை ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே கூடி அவர் நமக்காக ஆயத்தம் செய்திருக்கின்ற திருவிருந்தில் பங்கு பெற்று நம்முடைய சரீரத்தையும் ஆன்மாவையும் பலப்படுத்திக் கொள்கின்ற வழக்கம் நமக்கு உண்டு. ஆண்டவர் அந்த சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்து வந்தார். ஆனால் இந்த ஊரடங்கு உத்தரவின் காலத்திலே அத்தகைய வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போயிற்று. நாம் அதிக சோர்வுற்றவர்களாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ தமது தூய ஆவியினால் நம்மை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய திருவசனங்களை கேட்கிறதற்கு முன்பாக இத்தகைய விசுவாசத்தோடு கூட நம்மை அவருடைய வார்த்தைகளுக்கென்று அர்ப்பணித்தவர்களாக கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கின்ற சத்தியமாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய உமது வார்த்தைகளால் தேவரீர் எங்களை மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சோர்ந்த எங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் உமது வார்த்தைகளால் ஒரு முறை பலப்படுத்தும். நாங்கள் உமக்குள் பலன் அடைந்தவர்களாக வாழ கிருபை செய்யும். அதற்கென்று எங்கள் எல்லாருடைய உள்ளங்களையும் உம்முடைய திருமறையின் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வழக்கமாக அதிகாலை ஆராதனைகளிலே நாம் சங்கீத பகுதிகளை தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக தெரிவு செய்திருக்கிற சங்கீதம் 29வது சங்கீதம். 11 வசனங்கள் மாத்திரமே அடங்கிய இந்த அருமையான ஒரு சங்கீதம் நமக்கு ஒரு ஆழ்ந்த பலத்தை தரக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியத்தை நாம் சற்று ஆய்வு செய்துவிட்டு இந்த சங்கீதத்திற்குள்ளாக நுழைவோமானால் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற மிக சிறந்த பாடங்களை மிக எளிமையாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் வாழ்ந்த காலத்திலே இவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த கானானியர் அவர்களுடைய தெய்வமாக இருக்கின்ற பாகாலை மழைக்கும் புயலுக்கும் கடவுளாக சொல்லி அவர்கள் வணங்கி வந்தார்கள். ஆகையினால் எப்பொழுதெல்லாம் மிதமிஞ்சிய மழையும் புயலும் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பாகால் கோபித்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் அந்த புறஜாதி மக்களிடத்தில் இருந்தது. அதையே இந்த இஸ்ரவேலரும் சில நேரங்களிலே பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய ஆற்றலை வல்லமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு சங்கீதமாக இதனை தாவீது எழுதினார். ஆகையினாலே இந்த சங்கீதத்தை ஆன்டி பஹால் ஹிம் என்று சொல்லுகிறார். பாகாலுக்கு எதிரான ஒரு பாடல் என்று சொல்கிறார்கள். ஆகையினால் தான் இந்த பாடலிலே நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் என்கிற வார்த்தை, யெகோவா யாவே என்கிற வார்த்தை 18 முறை பயன்படுத்தப்பட்டது. 11 வசனங்களிலே 18 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் சத்தம், the voice of God என்கிற வார்த்தை 7 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இஸ்ரவேலரோடு இணைந்து வாழ்ந்த அந்த கானானியர்கள் தங்களுடைய தெய்வத்தை குறித்து அவர்கள் சொன்ன காரியங்கள் ஒருவேளை இவருடைய விசுவாசத்தை அசைத்திருக்கலாம். நாம் சந்தித்திருக்கிற இத்தகைய சூழ்நிலையிலும் கூட அநேகர் ஜோதிடங்களை சொல்லுகிறார்கள், ஆருடங்களை பேசுகிறார்கள், அவர்கள் புது புது காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் யாரெல்லாம் அப்படி சொன்னார்களோ அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பொய்த்து போயின. கொரோனா என்கிற நோய் 15 நாட்களுக்குள்ளாக தீர்ந்து போகும் என்று சொல்லி ஜோதிடம் சொன்னவர்கள் அதே நோயினாலே மரித்து போனார்கள். அதையும் நாம் கேள்விப்படுகிறோம். ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இப்பொழுதும் நாம் வாழுகிற சூழ்நிலையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வத்தை வைத்திருக்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். மழைக்கென்று ஒரு தெய்வம், அக்கினிக்கென்று ஒரு தெய்வம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் என்று சொல்லி வைத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் படைத்தவராயிருக்கிற ஒரே ஒரு தேவன் உண்டு.
அவர்தான் நான் நம்பி ஆராதிக்கிற ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகையினாலே அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் சொந்த தெய்வமாக கொண்டிருப்பதனாலும், அவர் நம்மை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து வைத்திருப்பதனாலும், இந்த பூவுலகத்திலே நாம் பேறு பெற்ற ஜனங்கள். அதை நாம் உணர்ந்து அத்தகைய சிந்தனையோடு கூட இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது இதிலே நாம் 3 முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த சங்கீதமானது ஆண்டவரை மாத்திரமே ஆராதிப்பதற்கு நமக்கு அழைப்பு தருகிறது. ஏனென்றால் உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளை, சந்தித்திருக்கின்ற பேரிடர்களை மாற்றுவதற்கு ஆண்டவரால் மாத்திரமே முடியும். ஆகையினாலே நீங்கள் அவரை மாத்திரமே ஆராதிக்க வாருங்கள் என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தின் வழியாக தம்முடைய மக்களை அழைக்கின்றார். முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது அதிலே இவ்விதமாக ஒரு அழைப்பு வருகிறது. Come and worship the Lord alone for his matchless glory. ஈடு இணையற்ற மகிமையை எண்ணி பார்த்து நீங்கள் அவரை மாத்திரமே ஆராதிக்கிறதற்கு வாருங்கள் என்று தாவீது அழைக்கிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், அவருடைய வல்லமை தெய்வம் என்று சொல்லப்படுகிற எல்லா தெய்வங்களை காட்டிலும் மிக மகத்துவமானது. அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும், பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் எல்லாம் உடங்கும்படியான மேலான நாமம். அவருடைய பரிசுத்தம் ஒருவரும் அவரை நெருங்கக்கூடாத பரிசுத்தம். ஆகையினால் தான் அவருடைய சமூகத்திற்கு நாம் வரும்போதெல்லாம் நாம் நம்முடைய பாவங்களை உணர்கிறோம். ஏனென்றால் அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நாம் எந்த அளவு அபாத்திரராக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய பரிசுத்தத்தோடு நம்மை ஒருபோதும் ஒத்து பார்க்க இயலாது என்று சொல்லி மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்கின்றோம். ஆகையினால் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கின்றார். ஆகையினாலே அந்த தேவனை மாத்திரம் நீங்கள் ஆராதிப்பதற்கு வாருங்கள் என்று சொல்லி முதல் 2 வசனங்களிலே தாவீது ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். ஆகையினால் நமக்கு இந்த காலங்களிலே இருக்கின்ற பெருத்த சோதனை, வெவ்வேறு செய்திகளை வேற்று நம்பிக்கை உடைய மக்கள் மூலமாக நாம் கேள்விப்பட வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு அருகிலே சுற்றுப்புறங்களிலே வாழ்கின்றவர்கள் விதவிதமான செய்திகளை நமக்கு சொல்லுவார்கள். ஆனால் இவைகளெல்லாம் கேட்டு நாம் கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் வணங்குகிற தேவன் எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரமுடைய தேவனாக இருக்கிறார். அவர்களோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வத்தை வைத்திருப்பார்கள். அப்படி அல்ல, ஒரே ஒரு தெய்வம். 100ஆம் சங்கீதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, யார் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறாரோ அவர்தான் தேவன், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று சங்கீதம் சொல்கிறது. ஏனென்றால் கைகளினாலே உண்டாக்கப்பட்ட எதுவும் தெய்வம் அல்ல, அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் தேவனோ நாம் காணுகின்றவைகளையும் நம்முடைய கண்ணால் காண முடியாத எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார். ஆகையினால் அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த தெய்வத்தை ஆராதிக்க வாருங்கள் என்று சொல்லி தாவீது அழைக்கின்றார். 2வது இந்த பகுதியிலே பார்க்கும்போது 3 முதல் 9 வசனங்களிலே ஆண்டவரை மாத்திரமே நீங்கள் ஆராதிக்க வாருங்கள் என்பதற்கு அவர் சொல்கின்ற ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இவருடைய இறை ஆண்மை ஈடு இணையற்றது. இறை ஆண்மை ஈடு இணையற்றது. ஆகினாலே கர்த்தரை தவிர இறையாண்மை மிக்க ஒரு தெய்வம் இந்த உலகில் இல்லை. ஆகினாலே அவரையே ஆராதிக்க வாருங்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் அழைக்கிறார். கம் அண்ட் worship the Lord alone for his sovereignty. இறை ஆண்மை என்கிற வார்த்தை, இந்த சாவரனிட்டி என்கிற ஆங்கில சொல்லுக்கு இறை ஆண்மை என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எப்படி என்றால் ஆற்றல் நிறைந்த ஒரு இறைவன், அவருடைய வல்லமையை தண்ணீர்களுக்கு மேலாக ஆண்டவர் செலுத்துகிறார் என்று சொல்லி 3-4 வசனங்களிலே பார்க்கின்றோம். அப்படியானால் அவர் சொல்லும் போது, கட்டளையிடும் போது தண்ணீர் அப்படியே நிற்கின்றது. செங்கடலை ஆண்டவர் பிளக்கும்படியாக செய்தார், யோர்தானை விலகிச் செல்லும்படியாக செய்தார். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் படகிலே இருந்து எழுந்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவுடனே அப்படியே புயல் நின்று போயிற்று. கொந்தளிக்கும் கடல் அப்படியே அமைதியாயிற்று. சீடர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஆகையினாலே தண்ணீர்களுக்கு மேல் அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். காட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் வாட்டர்ஸ். இதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லா மலைகளின் மீதும் ஆண்டவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். காட்ஸ் அத்தாரிட்டி இஸ் ஓவர்.
ஆல் மவுண்டன்ஸ். இந்த பகுதியிலே சொல்லும்போது லீபனோ, சீரியோன் ஆகிய பகுதிகள் எல்லாம் காண்டாமிருகத்தை போல துள்ளும் என்று சொல்கிறார். அப்படியானால் கேதுரு மரங்களை எல்லாம் ஆண்டவருடைய சத்தம் குறிக்கும். ஆண்டவருடைய சத்தத்தின் ஆற்றல் மலைகளை காண்டாமிருகத்தை போல உள்ள பண்ணும். கேதுரு மரங்களை எல்லாம் முடிக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த ஆண்டவருக்கு முன்பாக இந்த உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற கண்ணுக்கு தெரியாத இந்த கொரோனா வைரஸ் ஒரு காரியமே அல்ல. ஆகினாலே இவ்வளவு ஆற்றல் நிறைந்த ஆண்டவராலே இதை முற்றிலும் மாற்ற முடியும். அந்த விசுவாசம் நமக்கு அதிகமாக தேவை. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் நாம் மீண்டும் பயப்படுகிறதற்கு நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை ஆண்டவர் தரவில்லை. அதற்கு பதிலாக அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே அந்த ஆவியின் ஆற்றலோடு நாம் ஆண்டவருடைய ஆற்றலை சரியாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆற்றல் வனாந்திரங்களுக்கெல்லாம் மேலாக செயல்படுகின்றது. காட்ஸ் அத்தாரிட்டி இஸ் ஓவர் வில்டர்னஸ். இதில் நீங்கள் பார்த்தால் காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் அதிர பண்ணுகிறார். பெண் மான்களை ஈன பண்ணுகிறார். காடுகள் எல்லாம் வெளியாக மாறுகின்றது. ஆகினாலே கர்த்தருடைய சத்தம் எவ்வளவு ஆற்றல் நிறைந்தது என்பதை இதில் மிக தெளிவாக காட்டுகிறார். மானிட வாழ்விலும் மானிட வரலாற்றிலும் ஆண்டவர் இடைப்பட்டு செயல்படுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அதிர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் ஏற்படுகின்றன என்று யோசிக்கும் போது இதுபோன்ற அநேக காலகட்டங்கள் நம்முடைய உலக வரலாற்றிலே நிகழ்ந்திருக்கின்றன. இதுபோன்ற தொற்று நோய்கள் வந்த காலங்களிலே, பிளேக் வந்த காலங்களிலே பல ஆண்டுகள் ஆலயங்கள் திறக்கப்படாமல் இருந்திருக்கின்றன. வழிபாட்டு தலங்கள் இல்லாமல் இருந்திருக்கின்றன. ஆகினாலே கடவுளை யாரும் ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. வழிபாட்டு தலங்களிலே அதை திறந்து ஆராதிப்பதற்கான காலதாமதங்கள் ஏற்படலாம். ஆராதனைகளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் நம்பி ஆராதிக்கிற தேவனோ இவை எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரம் படைத்தவர். அவர் மோசேயின் இடத்திலே சொன்னார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். I am as I am. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், நானும் மாறாதவராக இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறாரே. அந்த ஆற்றல் நிறைந்த ஆண்டவர், அவரை ஆராதிக்க நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி தாவீது தன்னுடைய மக்களை அழைக்கும் போது இந்த இரண்டாவது அழைப்பு மிக ஆச்சரியமாயிருக்கிறது. கர்த்தருடைய இறை ஆண்மையை, ஈடு செய்ய முடியாத இறை ஆண்மையை நீங்கள் சிந்தித்து பார்த்து அவரை மாத்திரமே ஆராதிக்க வாருங்கள் என்று அழைக்கிறார். மூன்றாவது இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது 10ஆம் வசனம் 11ஆம் வசனங்களை பார்க்கின்ற போது இதிலே ஆண்டவருடைய மகத்துவத்தை எண்ணி நீங்கள் அவரை மாத்திரமே ஆராதிக்க வாருங்கள் என்று தாவீது அழைக்கிறார். Come and worship the Lord alone for his majesty. மகத்துவம் என்கின்ற வார்த்தை ராஜரீகத்தோடு தொடர்புடையது. ராஜா, இங்கே கர்த்தர் அரசாளுகிறார். அவரை ஒரு ராஜாவாக இந்த பகுதி சித்தரிக்கிறது. அப்படியானால் ஒரு ராஜா என்று சொன்னால் யாரும் எதிர்க்கக்கூடாத ஒரு பலம் பொருந்தினவனாக அவர் இருக்க வேண்டும். அவரே நித்தியமான ராஜாவாக இருக்க முடியும். வேறு எந்த பலமும் அவருக்கு எதிராக நிற்க முடியாத அளவுக்கு ஆற்றல் புரிந்தினவராக அவர் இருக்க வேண்டும். ஆகினாலே அத்தகைய ஆற்றல் இறைவனுக்கு மாத்திரமே இருக்கிறது. God alone has the permanent kingship over the all cosmos. உலகம் முழுவதும் மண்ட சராசரங்களில் முழுவதும் தனக்கு எதிர்த்து நிற்கக்கூடாத ஆற்றல் நிறைந்த ஒரே ஒரு தேவன், நாம் நம்பி ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே. ஆகினாலே அவருடைய ஆற்றலை நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். அத்தகைய ராஜாவாக அவர் இருக்கின்றார். இந்த பகுதி சொல்லுகின்றது, அவர் வாக்கிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நான் கொடுப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக கொடுப்பார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். ஏனென்றால் நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது ஆரம்ப காலம் தொட்டு இதுவரையிலும் அவர் கொடுத்த எந்த வாக்குறுதியிலும் ஒருபோதும் அவர் பின்வாங்கினதே இல்லை. தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் தான் அநேக முறை பின்வாங்கி போனார்கள். அவருடைய வாக்குறுதியிலே உண்மையாக இருக்கவில்லை, உடன்படிக்கையிலே பின்வாங்கி போனார்கள். ஆனால் கர்த்தரோ தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராகவே இருந்திருக்கிறார்.
இப்பொழுதும் இந்த சங்கீதத்திலே அவர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று அருமையாய் சொல்லப்பட்டது. அதிலும் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய அரசாட்சியின் மூலமாக சமாதானம் எல்லாருக்கும் கிடைக்கும். அவர் சமாதானத்தை அருள்வார். அரசாட்சி என்பது குடிமக்கள் எல்லாம் சமாதானமாய் பாதுகாப்பாய் வாழ்வதற்குத்தான் ஒரு அரசாட்சி. ஆகையினால் இப்படிப்பட்ட பாதுகாப்பையும் சமாதானத்தையும் இந்த உலகத்தில் எந்த அரசாட்சியின் மூலமாகவும் நாம் பெறவே முடியாது. ஆண்டவருடைய அரசாட்சியில் மாத்திரமே நாம் இந்த சமாதானத்தையும் அவர் தருகின்ற பாதுகாப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால்தான் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய பாதுகாவலை நாம் உணரும்படியாக அழைக்கப்படுகிறோம். என் வாழ்விலே நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதற்கு முன்பாக 2000 வருடம் முதல் 2005 வரையிலும் மேகமலை என்கின்ற ஒரு மலைப்பகுதியிலே நான் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் அதிகாலை நேரத்திலே நான் பயணப்பட்டு மதுரைக்கு வர வேண்டியிருந்தது. ஆகினாலே அதிகாலை நேரத்தில் வருகின்ற ஒரு பேருந்திலே ஏறினேன். அந்த பேருந்தை ஓட்டுகின்றவர் பல வருடமாக ஓட்டுகின்ற ஒரு சிறந்த ஓட்டுநர், வயதானவர், அனுபவமிக்கவர். ஆனால் அவர் அந்த பேருந்தை ஓட்டிக்கொண்டே வரும்போது அதிலே 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கின்றன. அதிலே 11வது வளைவுக்கு வருகிற நேரத்தில் அவர் தன்னுடைய அந்த பேருந்தினுடைய ஸ்டேரிங்கை அவர் திருப்புகிறார். ஆனால் அவரால் திருப்ப முடியாதபடிக்கு அந்த ஸ்டேரிங் கட்டாகிவிட்டது. அவருக்கு மிகுந்த பயம் ஏற்பட்டு, ஆனால் அங்கே இருந்த பிரேக்கை அழுத்தி அந்த இடத்துல நிறுத்திவிட்டார். அவருடைய கைகாலெல்லாம் நடுங்கின்றது. உள்ளே இருக்கின்ற பயணிகள் எல்லாம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இறங்கி பார்க்கும்போது ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம், அந்த பஸ்ஸினுடைய சக்கரம் ஒரு 3 அடி தூரத்திற்கு தான் நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் அவர் அந்த பிரேக்கில் இருந்து பதட்டத்தில் காலை எடுத்திருந்தார், அந்த பேருந்தில் இருக்கிற அத்தனை பேரும் அன்றைக்கு மாண்டு போயிருக்கும். ஆனால் இறங்கி பார்த்தபோது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் உடனடியாக அந்த வயதான அந்த ஓட்டுநரை அவர்கள் வைத்திருந்த தண்ணீர் இதெல்லாம் கொடுத்து அவரை தைரியப்படுத்தினார்கள். அதற்பின்பு சொன்னார்கள், போக்குவரத்திற்கு இடையில்லாமல் நீங்கள் மீண்டும் வாகனத்தை எடுங்கள், நாங்கள் அந்த சக்கரத்தை நாங்களே திருப்பி விடுகிறோம் என்று சொன்னார்கள். அதுபோலவே அவர் தைரியமாக மீண்டும் அந்த வாகனத்தை எடுத்து ஸ்டேரிங் இல்லாத காரணத்தினால் 3 சக்கரங்கள் 2ஐயும் அவர்களே திருப்பினார்கள். ஒரு ஓரமாக கொண்டு வந்து அந்த யாருக்கும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் தடையில்லாமல் ஓரமாக நிறுத்திவிட்டார். அந்த சம்பவத்தை நினைக்கும் போது பல ஆண்டுகள் கழித்தும் கூட எப்பொழுதெல்லாம் அந்த பகுதிக்கு செல்லும் போதும் அந்த 11வது நம்பர் கொண்டை ஊசி வளைவு வந்துவிட்டால் அது இரவு நேரமாக இருந்தாலும் எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்தது. காரணம் என்னவென்றால், கர்த்தர் செய்த மகத்துவத்தை நாம் ஒருபோதும் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மறக்க முடியாத மகத்துவமான காரியங்களை, எண்ணிலடங்காத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கும் செய்திருப்பார். ஆகினால் இந்த புதிய மாதத்துக்குள் நுழைந்திருக்கிறோமே, இப்படியெல்லாம் பல்வேறு தடைகள் வருகின்றது. ஆலய ஆராதனைகளுக்கு என்று தடைகள் நீக்கப்பட்டு விட்டன. நாம் சீக்கிரமாக ஆராதிக்கலாம் என்று இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ தடைகள் மீண்டும் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் ஆற்றல் நிறைந்தவர். அதைத்தான் இந்த சங்கீதம் சொல்கிறது. அவரை ஆராதிக்க வாருங்கள். ஒருவேளை நமக்கு ஆலயத்திலே வந்து ஆராதிக்க முடியவில்லை என்றால், இல்லங்களிலே உறுதியான விசுவாசத்தோடும் அசையாத நம்பிக்கையோடும் ஆண்டவரை பற்றி கொண்டு அவரையே ஆராதிங்கள். ஆண்டவர் நமக்கு ஆற்றலை பலத்தை தந்து நம்மை வழிநடத்துவார். இந்த புதிய மாதத்திலே அந்த ஆற்றலை நாம் முழுமையாக அனைத்து நாட்களிலும் உடன்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். அத்தகைய ஆற்றலை, கிருபையை நமக்கு வழங்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான மாதத்தின் முதல் நாளிலே அதிகாலை வேளையில் நாங்கள் உங்களுடைய திருச்சமூகத்திலே கூடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நீர் எங்களுக்கு
இரா போஜனமாக கொடுத்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அதை ஆசரிக்கும்படியாக சொன்னீர். ஆனால் நாங்களோ இந்த காலகட்டங்களில் இணைந்து அதை ஆசரிக்க இயலாத சூழ்நிலையில் இருந்தோம். ஆனாலும் கர்த்தரைகளை பலப்படுத்தி இந்த ஆராதனையின் வழியாக உமது வார்த்தைகளால் அதே பலத்தை நீர் எங்களுக்கு தருகிறீர். உம்முடைய சாக்கிரமந்துகள் தருகின்ற அந்த ஆற்றலையும் பலத்தையும் உம்முடைய திருவசனங்கள் எங்களுக்கு தருகின்றன. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆற்றலை முழுமையாக நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்குரியவர்களாக வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபைக்கும் நேசமுள்ள பராமரிப்பும் நம் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.